எங்களுக்கு திமுக அன்னைக்கு தான் போட்டி. இதுவரை இந்திய நாட்டுல குறிப்பா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு காட்டாட்சி, மோசமான ஆட்சி, ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சியை மாட்டிக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தவிக்கிறார்கள். முதலமைச்சருக்கு பயம் இருக்கிறதுனாலதான் போற வர்ற ரோட்ல போற வர்றவங்க ஸ்விக்கியில சர்வீஸ் பண்ண வந்தவங்க இருந்து பிடிச்சி கூட்டணி சேர்த்து 26 கட்சின்னு பெருமை பேசிக்கிறார். பயம். நாங்க பஞ்சபாண்டவர் கூட்டணி, அது துரியோதன கூட்டணி, நாங்கள் தான் வெல்ல போகிறோம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தனது வாழ்நாளிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த அம்மா அவர்களின் வழியில அவரது அரசியல் ஆசான் மக்களோடு வாழ்ந்த புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலே நாங்கள் எல்லாம் பெரிதும் போற்றி வணங்குகின்ற மக்களிடம் செல், மக்களோடு வாழ் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியிலே உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில தமிழ்நாட்டில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத, ஊழல் நிறைந்த, சட்ட ஒழுங்கு சரியில்லாத, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து புழக்கம் பெருகி தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு வருங்காலம் அழிந்து விடுமோ என்கிற சூழ்நிலையில பச்சிலம் குழந்தை முதல் பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வீட்டிலும் வெளியிலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கலப்பரர் ஆட்சி என்பது இருண்ட காலம் என்று. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில ஒரு இருண்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற 11 தொகுதியின் வேட்பாளர்களை இப்பொழுது உங்களிடம் வாசிக்கின்றேன். மடத்துக்குளம் முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் சி சண்முகவேலு அவர்கள். சைதாப்பேட்டை முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் டி செந்தமிழன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி மேற்கு கழக தலைமை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜசேகரன் அவர்கள். பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கதிர்காமு அவர்கள். ஓட்டப்பிடாரம் தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா சுந்தரராஜ் அவர்கள். பூந்தமல்லி தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஏ ஏழுமலை அவர்கள். மன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமாகிய எனது அருமை சகோதரர் எஸ் காமராஜ் அவர்கள். திருவையாறு தொகுதியின் வெற்றி வேட்பாளர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவரும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆகிய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் வி கார்த்திகேயன் அவர்கள். காரைக்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தம்பி தேர்போகி வி பாண்டி அவர்கள். திருப்பத்தூர் நாத்தார்காடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ஏ ஞானசேகர் அவர்கள். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர் இசக்கிமுத்து அவர்கள். இவர்கள் 11 பேரும் எங்களது வெற்றி வேட்பாளர்கள். உங்களுக்கு தெரியும், அண்ணன் சண்முகவேலு அவர்களும் சகோதரர் செந்தமிழன் அவர்கள் மற்றும் கதிர்காமு அவர்கள், பூந்தமல்லி ஏழுமலை அவர்கள், நமது ஓட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜ் அவர்கள் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அதில் இவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். சைதாப்பேட்டை தொகுதியில 2 முறை
வெற்றி பெற்றவர். இவர் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொகுதியாக இருந்தபோது அங்கு தொடர்ந்து வெற்றி பெற்று அமைச்சரெல்லாம் இருந்தவர்கள். காமராஜ் அவர்கள் கடந்த தேர்தலிலே குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போல் ஒன்று நின்றிருந்தால் அன்றைக்கு மன்னார்குடியிலே மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். அதுபோல எங்களது இளைஞராக இசக்கிமுத்து அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே இயக்கத்திலே சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு அந்த பகுதியிலே எல்லோருடைய நன்மதிப்போடு வெற்றி வேட்பாளராக போட்டியிருக்கிறார். தம்பி ஞானசேகரன் அவர்கள் அம்மா அவர்கள் காலத்திலேயே திருப்பத்தூர் நகர செயலாளர் மற்றும் பேரவையிலே பல பொறுப்பில் இருந்தவர். 2019 தேர்தலிலே நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதும் வெற்றி வேட்பாளராக களம் கண்டவர். 21 தேர்தலிலும் அவர் அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டவர். இவர்கள் தான் 15 பேர். தம்பி தேர்போகி பாண்டி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி அங்கே அவர் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற்று குறைந்த ஓட்டுகளிலே இழந்தார். அதுபோல காரைக்குடி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 21 45,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றியை தவறவிட்டார். அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவும் நாங்களும் தனித்தனித்து போட்டியிட்டோம். இன்றைக்கு ஒன்றாக இணைந்தால் உறுதியாக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உள்ள தொகுதி. உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்துலதான் எல்லாரும் அந்தந்த தொகுதியில உள்ளவர். திரு ராஜசேகர் அவர்கள் நாங்க அவருக்காக அவர் முசிறி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுது முசிறி தொகுதி எங்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலையில அவரே திருச்சி மேற்கிலே நான் போட்டியிடுகிறேன் என்ற பல நாள் அங்கே அரசியல் செய்து வருபவர். அதனால் அவர் திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என்று ராஜசேகர் அவர் கேட்டதற்கிணங்க அந்த தொகுதியையும் கூட்டணியிலே எங்களுக்கு ஒதுக்கினார். மேனிபெஸ்டோ இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் எனக்கு. மொத்தம் 120 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மொத்தம் 120 வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றோம். அதுல முக்கியமான சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றது உங்களுக்கு ஆன்லைன்ல லோட் ஆயிடும். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 85% தமிழர்களே பணிபுரியும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தப்படும். தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதய தெய்வம் அம்மா அவர்கள் போராடி பெற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாற்றில் 152 அடிக்கு நீரை தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கப்படும். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில காவிரி டெல்டா பகுதியில் இயற்கை வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்த்திடவும் ஊதியத்தை உயர்த்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் நடைபெறும் மணல் உள்ளிட்ட கனிம வள கொள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படுவதோடு அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டபூர்வமான சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடவடிக்கை எடுப்பதோடு சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட 69% இடஒதுக்கீடு முறையாக பாதுகாக்கப்படும். தென் மாவட்டங்களில் வசிக்கும் சிறுபான்மையினருக்கு டிஎன்சி அல்லது டிஎன்டி என 2 சான்றிதழ்கள் வழங்கும் நடைமுறையை மாற்றி டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழ் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா மற்றும் பிஎம் ஸ்ரீ திட்ட பள்ளிகள் அதிக அளவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கலை, அறிவியல், இளநிலை படிப்புகளுக்கு அனைத்து வகையிலான கட்டணங்களும் ரத்து செய்யப்படும். மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை போல வட தமிழக மக்களுக்காக அப்பகுதியில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுகவின் அதிகார வர்க்கத்தால் கைகள் கட்டப்பட்டிருக்கும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக அமல்படுத்தும் வகையில் நடைமுறைக்கு சாத்தியமுள்ள புதிய மது கொள்கையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியிருப்புகளுக்கு மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு, மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விரும்பும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். திமுக ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மதத்தினரின் வழிபாட்டு உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு அவர்களின் மத சுதந்திரம் பாதுகாக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு அம்மா உணவகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டமேலவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களை போலவே தொழில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை கொண்டு ஆண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 2500 ரூபாயாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணியால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள தகுதியான பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு சலுகை விலையில் வீட்டுமனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோல இன்னும் 120 தமிழ்நாட்டின் தேவைகள், மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையா வழங்கியிருக்கோம். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த பொழுது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மூலம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித்தது. 120 உறுதியாக தேவை அறிந்து அதையும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க உறுதியளிக்கிறோம். வர ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம். எல்லா 230 கூட்டணிகளை சேர்ந்த அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக, பாமக மற்றும் தலைமை கட்சிகள் அனைவருக்கும் முடிந்த அளவு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். நானும் அவரும் சேர்ந்த தஞ்சாவூர் மற்றும் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு திட்டம் இருக்கிறது.
எது முயற்சி செய்து கொண்டு வருவோம். யார் தலைவர் காலத்துல அது தேவையில்லை அப்படின்னு கலைச்சாரு. இப்ப தேவை இருக்கு. நிறைய வல்லுநர்கள் எல்லாருமே அசம்பிளில இருந்து வர முடியாது. எப்படி ராஜ்யசபா இருக்கிற மாதிரி தேவை இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால அதை கொண்டு வரணும் என்கிற முயற்சியை நாங்கள் உறுதியாக செய்வோம். சார், உங்க கூட பயணம் செஞ்சவங்க மாற்று கட்சியில போயிருக்காங்க, சிலர் முடிவை அறிவிச்சிருக்காங்க. ஆமா, எப்படி பாருங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுதான் காரணமா? அவங்க என்ன சொன்னாங்க? வேற என்ன இருக்கும்? அதெல்லாம் சும்மா, அதாவது அது ஒருத்தவங்க கட்சியை விட்டு அது திமுகவுக்கு போன பிறகு அவர்கள் சொல்றது நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. உண்மையே நாங்கள் எங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தது. குறைந்தது ஒரு 16 பேருக்கு நாங்கள் வாய்ப்பை பெற்று தர வேண்டும் என்ற முயற்சியில் தான் இருந்தேன். அதில் ஒரு சிலருக்கு முடியவில்லை. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல 3 தொகுதிகளை நாங்க கேட்டோம். ஏன்னா 40,000 ஓட்டுக்கு மேல் பெற்றிருக்காங்க, 40,000 ஓட்டு வரை பெற்றிருக்கிறாரு. அது மாதிரி அண்ணன் ரெங்கசாமிக்கும் நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த தொகுதி அவர்கள் கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் மறைந்த துரைக்கண்ணு அவர்களின் மகனுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். இன்னொன்னு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்ன பொழுது இப்பொழுது எந்தெந்த தொகுதியில அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அந்த தொகுதியில உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் மெஜாரிட்டி கேட்டோம். ஆனா அண்ணன் ரெங்கசாமி அவர்கள் இதுல பாபநாசம் தொகுதியில தான் நான் போட்டியிடணும், போன முறை போட்டிட்டேன்னு சொல்லி கேட்டா அவரால் கொடுக்க முடியாமல் போனது. தம்பி வேலு கார்த்திகேயனும் அண்ணன் ரெங்கசாமி அவர்களும் உறவினர்கள். இவர் அந்த தொகுதியை அவருக்கு பக்கத்து தொகுதி தானே, நீங்க அங்க அவர் தான் அந்த பகுதியில நீண்ட நாள் அரசியல் இருப்பவர். இந்த அம்மா காலத்திலே திருவையாறு தொகுதியில அவர் ஒரு முறை அறிவிக்கப்பட்ட அப்புறம் மாற்றப்பட்டார். இவர் இங்க அறிவித்த உடனே அந்த மானை இங்க நாங்க அதுதான் கிடைச்சின்னு சொன்னப்ப அவருக்கு பெருந்தன்மையாக நீங்கள் போட்டியிடுங்கள் என்று அவருக்கு எனது முன்னாடியே அவர் விட்டு கொடுத்தார். நான் கூட கேட்கல, அவரே விட்டு கொடுத்தார். ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இருந்தாலும் பார்த்துக்கோ, அறிவிக்கிறது இன்னும் 2-3 நாள் இருக்கு, வாங்க பேசிக்கோன்னு சொன்னேன். அதுக்குள்ளார அவர் ஏதோ காரணத்தினால போய் திமுக செஞ்சார். வருத்தம் அளிக்கிறது. அதுபோல சோளிங்கர், திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு நாங்கள் கடுமையான முயற்சி செய்தோம். அது அவர்களுக்கே தெரியும். பட் அது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையினால அண்ணன் இபிஎஸ் அவர்களால் எங்களுக்கு கொடுக்க முடியல. அதனாலதான் அவர் திருப்பத்தூர் தொகுதியை அதே போன்ற தொகுதியை கொடுத்து பார்த்திபனை அங்கே கூட நிற்க சொல்லுங்கள். தம்பி ஞானசேகரன் அவர் வீட்டுக்கு கூட சென்று இங்கே போட்டியிடுங்கள் என்று சொன்னார். அவர் கூட எப்பயுமே இடைப்பெரிய நண்பராக இருப்பார். எப்படி இவர் அவரும் மாமா மாப்பிள்ளைங்கிற உறவுல இருப்பாங்களோ அது மாதிரி இருந்ததுதான். பட் அவங்க கோய்த்துட்டு 1000 சொல்லுவாங்க. யாரு அவங்க இப்ப கூட வர்றப்ப சில பேரை கூப்பிட்டு பேசித்தான் மேல பேசித்தான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். எல்லாம் எனது நண்பர்களை தாண்டி எனது உறவினர்களாகத்தான் நான் கட்சியில் உள்ளவங்களை பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 16 தொகுதிகள் எப்படி வாங்க வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 11 கூட்டணியில அவங்க 11 தொகுதிகள் ஒதுக்கிய பிறகு இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு 10 தொகுதிகள் நாங்கள் கேட்ட தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும். 11வது தொகுதி கூட இவர் ராஜசேகர் அவர்கள் கடந்த முறை மணச்சநல்லூர்ல போட்டிட்டார். அவர் முன்ன முசிறியத்துல இருந்தார் முசிறி தொகுதியில. ஆனா கடந்த 21ல மணச்சநல்லூர்ல போட்டிட்டாரு. அதனால அவங்க அந்த தொகுதியை யாருக்கோ நாங்கள் ஏற்கனவே அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதுனால மணச்சநல்லூர்ல தான் அவர் நின்னார். அதை பார்த்து தான் மணச்சநல்லூர் கொடுத்தாரு. பட் இவர் அதை விட எனக்கு திருச்சி மேற்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார். அதனாலதான் சொன்ன 99.5% நாங்க கேட்ட தொகுதிகளில் இருந்துதான் கிடைச்சிருக்கு. உண்மையிலே எனக்கு வருத்தளிக்குது. அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கோ, தம்பி பார்த்திபன் அவர்களுக்கோ, திருப்பூர் சகோதரர் கோதண்டபாணி அவர்களுக்கோ, அரூர் முருகன் அவர்களுக்கோ என்னால் பெற முடியாமல் போனது. அது போல இன்னும் சில கட்சியின் முன்னோடிகளாக அந்தந்த பகுதியில பணியாற்றுவர்களுக்கு இப்ப டி கே ராஜேந்திரன் தருமபுரியில, அது மாதிரி எங்கள் கழக பொருளாளர் எஸ்.கே. செல்வம் அவர்களுக்கு, இது போல திருப்பூர் விசாலாட்சி அவர்களுக்கு, இது போல சுகுமார் அவர்களுக்கு கோவை மண்டலத்துல, அது மாதிரி சாத்தூர் தொகுதி அதுல எங்களுக்கு நல்ல வேட்பாங்க. நண்பர் நயினார் நாகேந்திரன் பாஜக போட்டியிடுறதுனால அதுல போட்டியிட முடியாமல் போனது. தம்பி டேவிட் அண்ணாதுரை, மேலூர் சாமியின் பையன் இருக்கார் ஆசையன். இது போல நாங்க கேட்ட தொகுதியில் நான் சொல்றேன் 30 தொகுதிகள்கிட்ட நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அதுல 11 தொகுதிகள் கிடைத்தது. அதுல 10 தொகுதி நாங்க கேட்ட தொகுதிகள் தான் கிடைச்சது. அதனால யாரையும் நாம் குறை சொல்லிடக்கூடாது. அவர்கள் கிடைக்கவில்லை, கடுமையாக முயற்சி செய்தோம் என்பது அவர்களுக்கும் தெரியும்.
அவர்கள் என்னோட தலைமை கழகம் வந்துவிட்டு தான் அன்னைக்கு சென்றார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ, அவர்களுக்கு என்ன கோபதாபமோ அது ஒரு முடிவெடுத்திருக்கார்கள். ஒன்னே ஒன்று சொல்ல, எனது பழைய நண்பர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்பதுதான் என்னது சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக கடந்த 9 ஆண்டுகள் என்னோடு பயணித்தவர்கள். அவர்கள் வருத்தத்திலையும் கோபத்திலையும் எது பேசினாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஏன்னா ஒரு காலத்தை திரும்பி அவர்கள் எங்களோடு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நன்றாகவே இருக்கு. தனி அணியா செயல்படுறாங்க. அவங்க செயல்படுறதுனால நம்மளுடைய வேட்பாளர்கள் 11 பேருடைய வெற்றி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? கேளுங்களேன், இந்த காமராஜர் கேளுங்க, இந்த சண்முகம் டாக்டர், உங்க வெற்றி பாதிக்கும். வேற ஏதாவது புது வேட்பாளர் வர்றதுனால என்ன வேறு என்ன நீங்க சொல்லுங்க. எங்க நீ சொல்லுப்பா, எந்திரிச்சு சொல்லு. ஒட்டப்படாத எம்எல்ஏ இருக்காரு, எங்க பேர் போய் சொல்லு, ஏழுமலை சொல்லுங்க. எங்களுக்கும் திமுக அன்னைக்கு தான் போட்டி, கட்சிகள் போட்டியிடலாம், பட் அது எங்களது வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதான் திருப்பூர் விசாலத்துக்கு கேட்டோமா, அவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அது போல எங்க கழகத்தில் அறிவிச்ச முன்னாள் மேயர் ஷாருபாலா தொண்டிமான் அவர்களுக்கு கேட்டோம். ஒரு கூட்டணியில நாங்க உங்களுக்கு தெரியும், எதிரும் புதிருமாக இருந்துவிட்டு நாங்கள் ஒன்றாகி போறப்ப சுமூகமாக அந்த கூட்டணி முடிந்து அம்மாவின் 21 நாங்க தனித்து நின்றோம். அதனால அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்கு. அதனால இந்த முறை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதிமுகவும் அமமுகவும் கடந்த 8 ஆண்டுகள் எங்களுக்குள்ள இருந்த பங்காளி சண்டையை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நட்புணர்வோடு ஒன்று நிற்கிறோம். அதுல அது சுமூகமாக முடிய வேண்டும் என்பதற்காக பாஜக டெல்லி தலைவர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அதை ஃபாலோ செய்து எங்களுக்கு தொகுதிகளை பெற்று தந்தார். நீங்க உடனே எல்லாம் டெல்லிக்கு போறீங்கன்னு அப்படி இல்லை. ஒன்று சுமூகமாக முடிவதற்கு எங்களை யார் இந்த கூட்டணியை கொண்டு வந்தார்களோ அவர்கள் அதை அக்கறையோடு 2 பேரிடம் பேசி எங்களுக்கு சுமூகமாக முறையில தொகுதிகளை பெற்று தந்தார்கள். நானே இப்ப சொல்றேன், நான் கேட்டதுல 90%, 99.5 இவர் இதை கேட்டதை வச்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நீங்க என்ன குறை சொல்ல முடியும்? இன்னும் 4-5 தொகுதி கேட்டு பார்த்தோம். அதுக்காக கூட்டணியில போய் நம்ம சண்டை போடுற டைப் நாங்க கிடையாது. கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதனால சுமூகமாக முடியும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா ஞானசேகரன் கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில அங்க படிக்கக்கூடிய மேலும் ஒரு மாணவி பாலியல் துறை குறித்த பேராசிரியர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அங்க போய் நடத்திய விசாரணை மேலும் 4 பெண்கள் அந்த பேராசிரியர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல அந்த வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கு. வேலையே பயிர மாதிரி நாமெல்லாம் பெரிதும் மதிக்கின்ற குருன்னு நினைக்கிற ஆசிரியர்களே, பேராசிரியர்களே இப்படி வேற ஆபத்துல நம்மளை தள்ளுறாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இது மாதிரி உள்ளவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது ஜனநாயக நாடு. இது மாதிரி உள்ளவர்களை கடுமையா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா நிறைய பேர் கிளம்பிடுவாங்க தூக்கு தண்டனை கூடாதுன்னு. ஆனா யாராவது சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற கடுமையான போதைப் பொருட்கள் இளைஞர்களையும் மாணவர்களையும் பாதிக்குது. அதனாலதான் நிறைய சண்டை சச்சரவுகள், சமூக விரோத செயல்கள், கொலைகள், மாணவிகள் பள்ளிக்கு செல்பவர்கள், பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்த மூதாட்டிகள். நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க, என்னையா அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிட்டாருன்னு கூட சில பேர் அவங்களுக்கு வக்காலத்துவாங்க. 2 வயது பச்சிளம் குழந்தையை பார்த்து ஒருத்தருக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா அவனெல்லாம் நிக்க வச்சு சுடணும். எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடவடிக்கை வேறையா இருந்திருக்கு. நான் ஒரு இதா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சில பேர்ல சில இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இவர்கள் திருந்துவார்கள். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையான தண்டனைகளை அரசாங்கம், மத்திய அரசாங்கத்திலையும் கோரிக்கை வைக்க போறேன். அவர்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஏற்கனவே கழிச்சு நிர்பயா வழக்குல இன்னும் சீக்கிரமாக சட்டத்தின்படி அவர்கள் நடத்தி அவர்களை எல்லாம் இது போல இந்தியா முழுவதும் ஒரு 10 நடவடிக்கைகள் எடுத்தா ஒரு வேலை பயப்படலாம். ஆமா ஆமா, குக்கர் சின்னத்துல தான் போட்டிருக்காங்க. என்ன டிஆர்பி ராஜா தொகுதி மன்னார்குடியில போன ட்ரிப் நீங்க அதிமுகவும் நாங்களும் வாங்கிய ஓட்டுகளை கூட்டினா நாங்க வெற்றி பெற்றுருவோம். அது மாதிரி
காரைக்குடி அதே நிலைமை தான். இப்ப வந்து இவரும் நல்ல அனுபவமிக்கவர். அவங்களுக்கு எங்களை விட பணபலம் இருக்கு, அதான சொல்றீங்க. அந்த முறை நாங்கள் சரியாக கையாண்டு முறியடிப்போம். மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அது நீங்க இதை வேற மாதிரி பில்டப் கொடுத்துருக்கீங்க. 3 அமைச்சர்கள் எல்லாம் என்ன பயத்துல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உண்மை. தேர்தல் முடிவு வரப்ப தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு எதிராக அமைதி புரட்சியாகத்தான் செய்வார்கள். இந்த முறையும் 2001 போல 2011 போல மாபெரும் அமைதி புரட்சி நடந்து, அது பெண்கள், இவர்கள் எந்த பெண்களை குறிவைத்து 5000 கொடுக்கிறாங்களோ அந்த பெண்கள் அவங்க வீட்டு குழந்தைகள் தான் இன்றைக்கு ரோட்ல கூட போக முடியல, வெளியில போக முடியல. அவங்க வீட்டு பையன்க பள்ளிக்கு போறதே பயமா இருக்கு, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அனுப்புறாங்க. முன்னெல்லாம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆண் குழந்தைகளையும் வெளியில இருப்பதற்கே பயப்படுகின்ற அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம், இளம் பிஞ்சுகளை அவர்கள் அதுல பலியாயிடுவாங்க பயம் இருக்கு. இது போல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. இது போல தேர்தல் வாக்குறுதிகள்ல 85% நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி கடுமையாக உயர்ந்து இருக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மத்திய அரசை வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்கிறார்கள். பாஜகவை காட்டி மிரட்டி பார்க்கிறார்கள். அது இந்த முறை நடக்காது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு நேசக்கரம் நீட்டி உதவி செய்வது இந்தியா, மாண்புமிகு பிரதமர். இன்றைக்கு அந்த ஹார்மோஸ் நீரிணையே இந்தியாவுக்கு சுதந்திரமாக நமது கப்பல்கள் வருவதற்கு ஈரான் அனுமதித்திருக்கின்றால் அது ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தியாவிற்கு அனுமதித்திருக்கிறது என்றால் இந்தியாவின் அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பது தெரியும். இவங்க திமுக போல சில கட்சிகள் சும்மா இங்க உள்ள இஸ்லாமிய சொந்தங்களை பயமுத்துறாங்க. அவர்களுக்கும் தெரியும் இப்ப அந்த யுத்தத்துல இந்தியா எவ்வளவு நடுநிலை வசிக்குது. இப்ப இந்த ரம்ஜான் நோன்பு எனக்கு தெரிந்து இந்தியாவில தான் நிம்மதியாக இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாட முடிஞ்சது. மற்ற பகுதிகளெல்லாம் நமக்கே எவ்வளவு மன கஷ்டங்கள் இருக்கு. அதனால நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அந்த கூட்டணியில் இருப்பதற்காக சொல்லவில்லை. பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த இந்த 12 ஆண்டுகளில யாரையும் அவர்கள் பாதிக்கவில்லை. வளர்ச்சி தான் அங்க நடக்குது, பாதுகாப்பு தான் அதிகமாகிறது. எல்லாரும் வந்து இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துல சொல்றாரு, இந்த மாதிரி லா நாட்டு நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு எங்களோட ரெஜிம்ல. ஆனா வந்து இப்ப லா நாட்டு நல்லா இல்ல அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மேட்ரு டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இல்லையா, இது வந்து அவர் தூத்துக்குடி மேட்ரு அதுல ஒன்னும் அரசாங்கத்து மேல அவங்க அந்த நீதியரசர் ஆணையத்திலே ஒன்னு சொல்லி ஏன் இவர் அதுல ஈடுபட்ட குற்றச்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ப்ரமோஷனே இந்த ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டது. அதனால அவர்கள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக ஒன்று பேசுவாங்க. வந்து இதுவரை இந்திய நாட்டில் குறிப்பா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காட்டாட்சி, மோசமான ஆட்சி, ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சியை மாட்டிக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தவிக்கிறார்கள். ஒரு வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை வெளியில அனுப்பவே தாய்மார்கள் பயப்படுறாங்க. அதான் உண்மை. இதை வந்து மாற்றணும்னா அம்மாவின் ஆட்சி வந்தாதான் முடியும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நார்மல் லைஃபுக்கு பயம் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்க யார் உயிருக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இவர்கள் என்னதான் பணபலத்தோட செயல்பட்டாலும் அதை உறுதியாக நாங்கள் முறியடிப்போம். முதலமைச்சருக்கு பயம் இருக்கிறதுனாலதான் ரோட்ல போற வர்றவங்க, ஸ்விக்கியில சர்வீஸ் பண்ண வந்தவங்கல இருந்து பிடிச்சி கூட்டணி சேர்த்து 26 கட்சின்னு பெருமை பேசிக்கிறார். பயம். நாங்க பஞ்சபாண்டவர் கூட்டணி, அது துரியோதன கூட்டணி, நாங்கள் தான் வெல்ல போகிறோம். இதற்கு மேல இதுல சொல்வதற்கு ஒண்ணு இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு பார்க்க போகிறோம். 100 தொகுதி பங்கீட பத்தி நான் பேசுவதற்கு ஒண்ணு அதை பத்தி சொல்றதில்லை. அது உறுதியாக தோக்க போற கூட்டணி 26ல 56 கட்சி இருந்தாலும் தோக்க போற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போவது தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் ஆட்சி அமைக்கும். அப்படியெல்லாம் அப்படி இல்லை. இல்ல அவங்க ஏதாவது பணத்துவாங்க. அதுக்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இருந்தவர்கள் அந்த கூட்டணியில நிக்கிறாங்க. திமுக பணத்துறதுக்குலாம் நீங்க இது பெருசா எடுத்துக்க வேணாம். இல்ல அதெல்லாம் அது யாராரு எந்தெந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த சின்னத்துல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் ஒரு தொகுதியில பாஜகலையே ஒரு தொகுதியில ஏடிபிக்கலையும் நிக்கிறாரு. அது அந்த கட்சியின் விருப்பம். தமாக
ஐயா அவர்கள், வாசனையா அவர்கள் விருப்பப்பட்ட அந்த தொழில போய் நிற்கிறார். இதுல ஒண்ணும் யாருக்கும் இந்த அழுத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல சார்ஜ் ஷீட்டை தூக்கி போட்டு டிவி கமல்ஹாசன் இப்போ திமுகவோட கூட்டணி எம்பி பதவி வாங்கிட்டு நல்லது. அவரு இதே கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு தான் அந்த கேள்வி. நீங்க கேட்டது கொஞ்சம் வேகமா கேளுங்க. சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடல, ஆனா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் திமுகவுக்கு. ஆமா, அதாவது மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கப்பட்ட போது யாருக்கு எதிராக அவங்க ஆரம்பித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே திரு கமலஹாசன் அவர்கள் மீது எனக்கு நல்ல மரியாதை உண்டு. அதனால அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஆனால் அவர்கள் இன்றைக்கு டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிட முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை நீங்க என்னன்னு சொல்றீங்க, அது அழுத்தம் தானே. அதனால வேணான்ட்டாரு. அவருக்கு தொகுதி கிடைக்கல. எங்க இதுல யாருக்கும் அந்த மாதிரி அழுத்தம் கிடையாது. மதிமுக சொல்லி இருக்குது, சிலர் சிரிப்பா சிலர் அழுவா, நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம். பெரியவர் வைகோ மேல மிகுந்த மரியாதை உண்டு. அவர் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, அனுபவம் இல்லை. தொடர்ச்சியா தேர்தல் அதிகாரிகள் அனுமதி கொடுக்கறதுல பிரச்சாரத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க இன்னமும் கூட திமுகவுக்கு சாதகமான சில அதிகாரிகள் செயல்படுவதா? தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் ஆணையத்தின் கையில தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு. அதுல என்னதான் காவல்துறையை வைத்து சொன்னாலும் தேர்தல் அதிகாரிகள் தானே முடிவு எடுக்கணும். அதை போய் நம்ம கான்ட்ரோவர்சியா சொல்ல முடியாது. பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு பள்ளம் தோண்டிட்டாங்க, அது எதை வேணாலும் நம்ம காரணம் சொல்லலாம். அது சரியா தெரியாம நான் பதில் சொல்லக்கூடாது. இது ஏதோ ஆட்சியாளர்களுக்கு ஆதரவா சொல்லல. எனக்கு தெரியாத விஷயத்த நான் போய் பதில் சொல்ல மாட்டேன். காங்கிரசும் திமுகவும் அவர்களுக்குள்ள தொகுதி பங்கீடு முடிவதற்குள்ளார பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதை பத்தி யாரும் கேட்கல. கொள்கை கூட்டணிங்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரியில் அந்த கொள்கையெல்லாம் காத்துல பறக்குது. உறுதியாக அந்த கூட்டணி இந்த முறை தோற்க போவது உறுதி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.